ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா L4, L5, L5S1 இந்த லெவலில் டிஸ்க் பாதிக்கப்பட்டு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சது போல வலி அதிகமாக இருக்கு. காலே மரத்து போன மாதிரி இருக்கு. எந்த பொசிஷன்லையும் மூவ்மெண்ட் இடுப்புல கொடுக்கவே முடியல, வலி அதிகமாக இருக்கு. தூங்க கூட முடியல. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிற வயதானவங்களுக்கும் சரி, வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் சரி, எக்ஸசைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் மூலயமா எப்படி அதை சரி பண்ணலாம். முக்கியமா L4, L5 டிஸ்க் லெவல்ல பாத்தீங்கன்னா பாதிப்பு சில மில்லிமீட்டர் அளவு தான் கம்ப்ரஷன் ஆயிருக்கும். இப்போ இந்த டிஸ்க்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 mm இல்ல 3 mm இல்ல ஒரு 4 mm தான் இந்த டிஸ்க் கம்ப்ரஷன் ஆயிருக்கும். அந்த சில மில்லிமீட்டரை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டாலே அந்த நரம்பு அழுத்தம் ஃப்ரீ ஆயிடும். நமக்கு வலி குறையும். அந்த சில மில்லிமீட்டர் அளவை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணலாம், சிம்பிளாவே நம்ம எப்படி ரிலீஸ் பண்றாங்கிற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா L4, L5 இல்லையோ L5S1லயோ டிஸ்க் கம்ப்ரஷன் ஆகி கால் வரைக்கும் நரம்பு அழுத்தப்பட்டிருக்குன்னா கால் இழுத்த மாதிரி நடப்பாங்க, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நிறைய இருக்கும். அதே போல அவங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும், நல்லா இப்படி டில்ட் ஆன மாதிரி இருக்கும். வலி இருக்கிற பக்கம் அவங்களுக்கு கால் எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ அப்போ அந்த பொசிஷன்ல அப்படியே கொஞ்ச நாள் விட்டாங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற இடத்துல ஹிப் ஜாயிண்ட் ரொம்ப டைட் ஆயிரும் அந்த இடுப்புல. அது குறையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நடைப்பயிற்சி நடக்க முடியாத சூழ்நிலையில முட்டி போட்ட மாதிரி கிராஜுவலா மெதுவா முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 4 ஸ்டெப் கிராஜுவலா மூவ் பண்ணணும். இதே போல இது ஒரு 2 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி நீல் வாக்கிங் பண்ணோம்னா அந்த நடையில இருக்கிற ஸ்டிப்னஸ் குறையும், இடுப்பு வளைஞ்ச மாதிரி இருக்கிற இதுவும் ரிலீஸ் ஆகும், ஹிப் ஜாயிண்ட்ல இருக்க டைட்னஸ் குறையும், பெயினும் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொபிலைஸ் ஆகுறதுனால குறையும். L4, L5 லெவல்ல பேக்ல இருக்க ப்ரெஷர் இன்னும் நல்லா ரிலீஸ் ஆகிறதுக்கு பெட்ல இப்படியே உட்காந்துட்டு முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு கை நல்லா முதுகு ஸ்ட்ரெச் ஆகிற அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இது இப்படி பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்றப்போ இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும், ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் பின்னாடி நல்லா திரும்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். இது ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் இல்ல 10 ரிப்பீட்டேஷன் காலையிலையும் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம். இந்த பொசிஷன்ல நல்லா பண்றோம் அப்படின்னா கையை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நல்லா ஆல்டர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கணும் சைட்ல. இப்படி பண்றப்போ இந்த இடத்துல இருக்க சில மில்லிமீட்டர் அழிஞ்சிருக்க டிஸ்கோட கம்ப்ரஷன் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். இதுவும் ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 to 10 ரிப்பீட்டேஷன் பண்றப்போ கண்டிப்பா உள்ள இருக்க ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகும். L4, L5 டிஸ்க் பல்ஜ் ஆகி காலுக்கு போற நரம்பை அழுத்திருக்குதுன்னா தான் சயாட்டிக்கான்னு சொல்றோம். இப்போ இந்த நரம்பு லெஃப்ட் சைட்ல அழுத்தப்பட்டிருக்குன்னா இடுப்புல இருந்து லெஃப்ட் சைடு கால் வரைக்கும் ஃபுல்லா வலி இருக்கும். இப்போ இவங்களுக்கு லெஃப்ட் சைடு வலி இருக்கு. இப்போ இவங்க சிம்பிளா அந்த டிஸ்க் கம்ப்ரஷனை ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இப்படி உட்கார்ந்த பொசிஷன்ல இருந்து அப்படி சைடா படுக்கணும். சைடா படுத்துட்டு இந்த காலை மெதுவா கீழே நல்லா தொங்க போடணும். தொங்க போடுறப்போ இந்த பேக்ல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இந்த ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுறதுனால நமக்கு அந்த இடுப்புல சில மில்லிமீட்டர் அளவு தான் அந்த டிஸ்கே அழிஞ்சிருக்கும். இப்போ L4, L5ல டிஸ்க் 4.5 மில்லிமீட்டர் இருக்கு, 3.5 மில்லிமீட்டர் இருக்கு, 7.5 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்றோம். பொதுவாக 10 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மில்லிமீட்டர் குறைஞ்சிருக்குன்னா அந்த சில மில்லிமீட்டர் இதை ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணோம்னா அந்த மில்லிமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஷன் ரிலீஸ் ஆகுறதுனால நமக்கு பெயின் பரவலா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். டிஸ்க் கம்ப்ரஷன் ஆகுனதுனால நரம்பு அழுத்தி கால் வரைக்கும் வலி போகுது. அந்த டிஸ்க் ஒரு சில எம்எம் தான் அழிஞ்சிருக்கும். L5, L5S1லயோ L4, L5 லெவல்லையோ பாத்தீங்கன்னா ஒரு 2 mm இல்ல 3 mm அழிஞ்சிருக்கும். அந்த சில எம்எம் மட்டும் நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு பெட்ல இதை போல ஒரு 3 பில்லோ வச்சுட்டு நல்லா இப்படி திரும்பி நல்லா அப்டமன் நல்லா டச் ஆகுற மாதிரி நல்லா கை நல்லா இந்த பக்கம் ஃபுல்லா நீட்டிட்டு காலை நல்லா கீழே தொங்க விட்ட மாதிரி பண்ணும். இப்போ இந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கீழேயும் போகும், மேலேயும் வரும். இப்போ இந்த L4, L5 லெவலில் சில எம்எம் அழிந்திருக்க டிஸ்க் இந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். அந்த நர்வ் ரூட் ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆகுறதுனால இடுப்புல கால் வரைக்கும் வர வலி குறையும். இது ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். காலையில ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன், சாயந்தரம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணோம்னா அந்த எம்எம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும், வலியும் கிராஜுவலா குறையும். L4, L5 டிஸ்க் அழுத்திட்டு இருக்கு, நரம்பு அழுத்திட்டு இருக்கு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு,
கிழிஞ்சு வெளியே வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு கோப்ரா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோப்ரா எக்ஸசைஸ் வந்து நிறைய பேரால் படுத்துட்டும் பண்ண முடியாது, நிற்கவும் முடியாது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக வலி அதிகமாக இருக்கிறப்போ பெட்டில் வந்து கீழே வந்து முட்டி போட்ட மாதிரி பெட்டில் நல்லா கை சப்போர்ட்டாக வச்சுட்டு நல்லா இடுப்பு நிமிர்ற மாதிரி நல்லா வளையணும். தலையும் நல்லா மேலே சேர்த்தா இந்த இடம் வந்து நல்லா வளைவு ஏற்படும். பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் கீழே அந்த வளைவு ஏற்படுற மாதிரி பண்ணணும். இது பண்ணும்போது வலி வந்து ரொம்ப அதிகமாகக்கூடாது, வலி வந்து தாங்குற அளவு இருக்கணும். ரொம்ப அதிகமாகிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ரிலாக்ஸாக வந்து ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 ரிப்பீட்டேஷன் வந்து பெட்லேயே வந்து பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சொன்னது போல் உண்டான எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வலி ரொம்ப இருக்கு, என்ன செஞ்சாலும் முடியல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டாம். அதே போல் எந்த எக்ஸசைஸ் பண்ணியும் வலி குறையல, எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் வலி குறையல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், இதுக்கு தொடர்பு கொண்டுட்டு வாங்க. நாங்கள் வந்து எங்களோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து 4.5 mm, 3.2 mm, ஏன் 2.3 mm கூட டிஸ்க் வந்து அந்த அளவு கம்ப்ரெஷன் ஆகி ரொம்ப குறைஞ்சு போயிருக்குங்கிற சுச்சுவேஷன்ல வராங்க. அவங்களுக்கு கூட நாங்கள் வந்து சில வாரங்கள்லேயே வந்து அந்த டிஸ்கோட மில்லிமீட்டர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி அந்த சயாட்டிக் நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணி அந்த அழுத்தத்தினால இருந்த கால் வரைக்கும் அந்த வலியை வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணி வலியை குறைச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களையும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா முழு நிவாரணம் அடைகிறதுக்கு உதவி செய்கிறோம். தேங்க்யூ.